நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் சிவசக்தி பிராய்லர்ஸ் என்ற கறிக்கடையில் ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து மது விற்பனை படுஜோராக நடைபெறும் வீடியோ வெளியாகியுள்ளது. மது விற்பனையோடு கறிக்கடைக்கு உள்ளேயே பார் வசதி மற்றும் சைட் டிஷ் விற்பனையும் ஜோராக நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரத். தற்போது அந்த நாமகிரிப்பேட்டையில் எத்தனை நாட்களாக இதுபோன்ற சம்பவம் நடந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள்? மாவட்டம் நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சட்டவிரோத மது விற்பனையானது கடந்த சில நாட்களாக படுஜோராக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அருகிலேயே செயல்பட்டு வரும் இந்த சிவசக்தி பிராய்லர்ஸ் என்ற கடையில் பெண் ஒருவர் அமர்ந்து கொண்டு அரசு மதுபான கடைகள் திறப்பதற்கு முன்னதாக காலை 6 மணி முதலே எவ்வித அச்சமின்றி சர்வசாதாரணமாக குளிர்சாதன பெட்டியில் அடுக்கி வைத்திருந்த மது பாட்டில்களை எடுத்து மது பிரியர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல ராசிபுரம் டு சேந்தமங்கலம் பிரிவு சாலையில் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் மண்டபத்துக்கு எதிரே உள்ள ஒரு டீ கடை ஒன்றில் காலை முதலே மது விற்பனையானது படுஜோராக நடைபெற்று வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா மேலே போய் பார்களில் அமர்ந்து மது அருந்துவது போன்று டேபிள்கள் மற்றும் சேர்கள் ஆகியவை கடைக்குள் போட்டு மது பிரியர்களுக்கு அங்கேயே அமர்ந்து மது அருந்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் முழுவதுமே கடந்த சில நாட்களாக இந்த சட்டவிரோத மது விற்பனையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் உயிரிழப்புக்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சட்டவிரோத மது விற்பனை கொஞ்சம் சற்று குறைந்த அளவிலேயே காணப்பட்டது. தற்பொழுது இந்த சட்டவிரோத மது விற்பனையானது தலை தூக்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.